Hi Rogle, welcome to my YouTube channel and Insta ID. ரோக்லே இது அன்னைக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்ட போனது விலாகு லென்த்தி விலாகு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கால் டாக்ஸி பேக்கேஜ் பேசிட்டு கோ டாக்ஸியில் ஜாலியாக உட்காந்து போனோம். சும்மா இது கிளிப்பிங்ஸ் மட்டும் காமிக்கிறேன், சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் காமிக்கிறேன் எங்கெங்கே போயிட்டு வந்தோன்ட்டு. அப்புறம் ஈச்சனாரி போனோம், அப்புறம் உக்கடம் லேக் போனோம், பெரிய குளம். இதெல்லாம் பிக்ஸு. செல்ஃபி புல்லை செல்ஃபி எடுத்தது. இதுதான் மெயினாக வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது இப்படி ஒரு சிங்கிளாக ஒரு 30 செகண்ட் இல்லைன்னா 1 மினிட் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஏதாச்சும் கோட்ஸ் வந்துச்சுன்னா அதை இது கூட கொலாஜ் பண்ணி போட்டுருவேன். இது எப்பவுமே காரில் உட்காந்தோன்னே எடுத்துக்குவேன். இந்த மாதிரி 1 மினிட் வீடியோ மாதிரி எடுப்பேன். அப்புறம் ஏதாச்சும் லைஃப் கோட்ஸ் வந்துச்சுன்னா இதை போட்டு தாக்கிடுறது தான். கிளைண்ட்டு கால் வரவங்களே இப்படி போட்டு தாக்கிட்டு அப்புறம் ஆனஞ்சி கூடயும் இப்படி வீடியோ எடுத்து வச்சுக்குவேன். அப்புறம் ஏதாச்சும் பாட்டு அந்த மாதிரி போடுவேன். அப்புறம் நேரு காலேஜ் வந்துட்டோம். போய் ஃபீஸ் கட்டிட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்கல. ஃபீஸ் கட்டிட்டு ஃபேக்கல்ட்டியை பார்க்க போனோம். இந்த அப்துல் கலாம் பிளாக்கில் ஃபேக்கல்ட்டியை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குன்ட்டு கூப்பிட்டாங்களா, அதை பார்க்குறதுக்கு போனோம். அடுத்த கிளைண்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து வாய்ஸ் போடுறேன், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது திருப்பி வாய்ஸ் ஓவர். போய் ஃபீஸ் கட்டிட்டு ஃபேக்கல்ட்டியை போய் பார்க்குறதுக்கு வேண்டி போனேன். இந்த பிளாக்கில் ஃபேக்கல்ட்டியை பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப ஒபீடியன்ட் பையன் அப்படின்னு சொன்னாங்க. மென்டரும் அதுதான் சொன்னாங்க. சந்தோஷமாக கீழே வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதுதான் கடைசி நாள் போயிருக்கேன். வருஷம் போயிடுவேன் அவங்களே ஃபீஸ் கட்டுறதுக்கு. அப்புறம் சின்ன சின்ன இதெல்லாம் கேட்டாங்கன்னா அவனுக்கு கூகுள் பே பண்ணிடுவேன். இது அவங்களோட கேன்டீனு. இந்த ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க காலேஜ் ஆம்பியன்ஸ், கேன்டீனில் சாப்பாடு, பிரியாணி 100 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் சிக்கன் பிரியாணி. இதுதான் கடைசியாக 4வது வருஷம் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நேரு காலேஜுக்கு மேபி டிகிரி வாங்கிறதுக்கு வேணால் கான்வெகேஷனுக்கு வேணால் வருவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படியே ரிட்டன் கிளம்பி ஃபஸ்ட்டு டே காலேஜில் அட்மிஷன் போடும்போது திருப்பி கிளைண்ட் வரவங்களே. நான் வீடியோ எடிட் பண்ணால் தான் வரவங்களே கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் என் ஞாபகம் வரும். சரி, பொழப்பு தானே முக்கியம், பொழப்புனால தானே வாழ்கிறோம். அப்படியே வெளியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அடுத்தது ஈச்சனாரி போகலான்ட்டு ப்ரோக்ராமு. இந்த மாதிரி தனியாக கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க வரவங்களே. காரில் உட்காந்து போகும்போதோ ட்ரெயினில் உட்காந்து போகும்போதோ. அதுக்கப்புறம் என்றைக்காச்சும் லைஃப் கோட்ஸ் அதில் எடிட் பண்ணி போட்டுக்குவேன். வெளியே வந்துட்டும் கடைசியாக காலேஜோட என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கேப்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அழகாக இருக்குல்ல, நம்ம இங்கே படிக்காமல் போயிட்டோமே அப்படின்ட்டு ஒரு ரிக்ரெட்டு. நல்லாயிருக்கும் வரவங்களே. ஆனால் பக்கத்தில் பெருசாக கடைங்கள்லாம் எதுவுமே இருக்காது. உள்ள கேன்டீன் 2 இருக்குது, எனக்கு தெரிஞ்சு 2 கேன்டீன் இருக்குது. நல்லாயிருக்கும் 2 கேன்டீன்லேயுமே. ஜூஸ் எல்லாம் பப்பாளி ஜூஸ் முதல் கொண்டு வச்சுருக்காங்க, பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கட்டும்ன்ட்டு. 30 ருபீஸோ என்னமோ. நான் 3 வருஷம் முன்னாடி வரும்போது பப்பாளி ஜூஸ் 30 ருபீஸ்ன்னு போட்டு வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேக்கரிக்கு ஆன் தி வே ரிட்டன் வரும்போது ஈச்சனாரி போகிறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிடலாம், பசி ஆகிடுச்சி, காலைல 2 இட்லி தான் சாப்பிட்டு போனேன்.
அதனால் பசி ஆயிடுச்சுன்ட்டு ஒரு பஃப்ஸு சமோசா வாங்கினேன். சமோசா சாப்பிட முடியல. டீயை மட்டும் குடிச்சிட்டு எம்டிஎஸ் பேக்கரி அங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு ஆனஞ்சி டீ குடித்தார். அவர் எதுவும் சாப்பிட்ல. அவர் சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு தெரியும் ஈச்சனாரில் எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் ஆயிரும், அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோன்ட்டு. ஆனாலும் நம்ம எந்த பொண்டாட்டி நல்லது சொன்னால் புருஷன் கேட்குறார், அதனால் பரவாயில்ல, நல்லா பசியில் துடிக்கட்டும், அதுக்கப்புறம் போய் சாப்பிட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கெஞ்சி கெஞ்சி பார்த்தேன். பாதி எடுத்துக்கோங்க பஃப்ஸ்னா கேட்கவே இல்லை. அப்புறம் சரின்ட்டு நான் நல்லா அதை அமுத்திட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த வீடியோவும் ஏதாச்சும் ஒன்று காமெடி, ஏதாச்சும் ஒரு இது போட்டு பேக்கரியில் உட்காந்துருக்கிறதையும் ஒரு நாள் பாட்டாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஈச்சனாரி வந்தவரவங்களே, இந்த நம்ம ஊர் கோயிலுங்களில் 10 ரூபா பொருள் எதுக்கு தான் 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. 500 ருபீஸ் ஆகிடுச்சி. வெறும் மாலை, அந்த இந்த பூஜை சாமான தட்டில் ஒரே ஒரு தேங்காய் இருக்குது, ஒரு பன்னீர் பாட்டில் இருக்குது, ஒரு லெமன் இருக்குது, வேறு என்னத்தையோ இருந்துச்சு. ஆனால் 200 ரூபா டூ மச்சு. மாலை 300. சரி 500 ரூபா கொடுத்து போய் சாமிக்கு போடலாம் அப்படின்ட்டு போனால் சாமிக்கு எங்களோட மாலையை தான் போட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோயிலுக்கு போகிறது பெருசு இல்லை, அங்கே இந்த செலவு பார்த்தாலே பயமாக இருக்குது. உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க வரவங்களே, அதனால் நான் உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கலை. சைடில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அங்கே தான் போய் சாமி கும்பிட்டுட்டு மணி அடிச்சுட்டு அந்த சுற்றி வருவோம்ல, அந்த இடத்துல இருக்கிற விநாயகர், குட்டி விநாயகர், மரத்துக்கடியில் இருக்கிற விநாயகர், அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் போனோம். தொன்னையில் சுண்டல் கொடுத்தாங்க, பிரசாதம். இது சைடில் கல்யாண மண்டபம், சும்மா உட்காரத்துக்குன்ட்டு இடம் கொடுத்து வச்சுருக்காங்க. அங்கே போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனஞ்சி சுண்டல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. வண்டி யாருனாலும் 2 வீலர் 4 வீலர் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிறவங்க இங்கே போயிருங்க. புதுசாக வண்டி வாங்கினீங்கன்னா போய் எலுமிச்சம்பழத்தை வச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா முன்னேறி வருவீங்க. உங்கள் வீட்டில் வந்து வெஹிக்கிள் நல்லா வளர்ந்து வரும். நான் என் லைஃப்பில் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு 60,000க்கு மெட்டடோர் வாங்கினார். அது ஒரு அமரர் ஊர்தி வண்டி மாதிரி இருக்கும், ஸ்கூலுக்குன்னு வாங்கினார். இப்போது எங்கள் அப்பா தம்பி சேர்ந்து இது வச்சுருக்காங்க, என்னது எக்ஸ்யூவியா, அந்த வண்டி வச்சுருக்காங்க 28 லட்சத்துக்கு. அதனால் சந்தோஷமாக இருக்கும். 60,000த்தில் ஆரம்பித்து இப்போ இந்த 32 33 வருஷத்தில் 32 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா அந்த வண்டி வாங்கி. இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். இந்த கோயில் அதுக்கு தான் ஸ்பெஷலே. அதுக்கப்புறம் ஈச்சனாரியிலேருந்து ரிட்டன் போகும்போது கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு கடை, ஏதோ ஒரு ஹோட்டல், நான்வெஜ் ஹோட்டலு போய் சாப்பிட்லான்ட்டு. ஆனால் அதுக்கு வெஜ்ஜெல்லாம் இறங்காது, எங்கே வெளியே போனாலும் நான்வெஜ் தான். அதனால் போயிட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரில்லு, சிக்கன் சில்லி சிக்கன் எல்லாம் போட்டு வெட்டிட்டு நான் ஆனந்துக்கே நிறைய தள்ளி விட்டேன். நம்மளால் நிறையாலாம் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் இந்த போட் ஹவுஸ் வந்தோம் வரவங்களே, உக்கடத்தில் பெரிய குளம் லேக்கு, அங்கே போட் ஹவுஸ் வந்தோம். இது எவ்வளோ வருஷமாக இருக்குது, எப்போ இனாக்ரேஷன் பண்ணாங்க எதுவும் தெரில. ஆனால் நான் வீடியோ பார்த்தேன், ஆனந்தியும் வீடியோ பார்த்தாரு. சரி போகலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு, எங்கள் கால் டாக்ஸி டிரைவர் லேக்கெல்லாம் எடுத்துட்டாங்க, போட்டெல்லாம் இது பண்ணுறதில்ல அப்படின்ட்டு இருந்தார். நிறையா ரூமர்ஸ் மாதிரி பரவிட்டே இருக்குது. ஏன்னா இதை பற்றி யாருக்கும் தெரியல. இந்த மாதிரி ஒரு போட் ஹவுஸு கோயம்புத்தூரில் இருக்கிறது பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியல. அப்புறம் நான் பரவாயில்ல, சாத்தியே கிடந்தாலும் நான் போய் 2 வீடியோவாச்சும் எடுத்துகிட்டு வருவேன், எங்களை அங்கேயே ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்ட்டு அங்கே வரைக்கும் தான் ட்ராப் கேட்டிருந்தோம். கால் டாக்ஸி பேக்கேஜு 5 மணி நேரம் பேக்கேஜு. கரெக்டாக முடிகிற வாரத்துக்கு வந்துட்டோம். எங்களை இறக்கி விட்டார். நாங்கள் போய் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு 150லேருந்து டிக்கெட் ஸ்டார்ட் ஆகுது வரவங்களே. 150ல் அந்த கூடாரம் மாதிரி நிறையா பேர் உட்காந்து போகிறது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது போட்டு. அந்த சைடு கூடாரம் மாதிரி ப்ளூ கலரில் சின்னதாக இருக்குது. அப்புறம் நான் அதை சூஸ் பண்ணல. 250 ஈச் அப்படின்ட்டு. இது ஓப்பன் போட்டு.
இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நம்ம யூடியூப் சேனலில் அப்புறம் படத்துலலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. டெக்கரேட் இல்லாமல் இருக்கிறது ஓப்பன் போட் வந்து 250 ஈச்சு. 10 நிமிஷம்னு சொல்கிறாங்க, ஆனால் எப்படி இருந்தாலும் 1/4 மணி நேரம் ஆயிடுதுன்னு வைங்களேன். நல்லா இருக்கு உறவுகளே, போயிட்டு வாங்க. இதுதான் நாங்கள் போகிற போட். நல்லா இருக்கா? ஓப்பன் போட்டு சோஃபா மாதிரியே இருந்துச்சு. சோஃபாவில் மிதந்துட்டு போகிறோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நார்மல் போட் மாதிரியே இல்லை, லக்ஸூரியஸாக இருக்கா. சோஃபா மாதிரி சீட்லாம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் குண்டாக இருக்கோன்ட்டு தனித்தனியாக பிரித்து விட்டாங்க. அப்புறம் ஒரு கப்பல் வந்தாங்கன்ட்டு தான் எங்களை சேர்ந்து உட்கார சொன்னாங்க, போட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. ஆனந்தி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து ஸ்லோ போட்டுன்னு சொன்னாங்க. ஃபாஸ்ட் வந்து அந்த சிங்கிள் பர்சன் ஃபாஸ்ட்டாக போகிறது, இப்படி பைக்கில் உட்கார்ற மாதிரி பொசிஷனில் உட்காந்து போகிறது. அதில் ஒருத்தர் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு வருவாங்க. அது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. நம்ம வயசுக்கு அப்படிலாம் காலை தூக்கி போட்டு அதில் உட்காந்து வர முடியாது, ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிரும். நம்ம வயசுக்கு இதே சூஸ் பண்ணுவோன்ட்டு இதில் போனோம். நல்லா இருக்கு உறவுகளே. கடல் மாதிரி இருந்துச்சு, அது லேக் மாதிரியே தெரில. லேக்னால் சைலண்ட்டாக இருக்கும்ல, இது வந்து நிறைய அலை வந்துகிட்டே இருக்குது, காற்றடிக்குது பயங்கரமாக. நல்லாவும் இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. நம்ம ஊர் லைஃப் ஜாக்கெட்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. அப்புறம் நிறைய வீடியோ எடுத்து தாக்கிட்டு டைரெக்ஷனாக வீடியோ எடுத்து தாக்கிட்டு ஷார்ட்ஸுக்கு லென்த்தி வீடியோக்குன்ட்டு மாற்றி மாற்றி ஹாரிசான்டலாக வர்டிக்கலாக எடுத்துகிட்டு ஒரு வழியாக போட் வந்து வந்துருச்சு. இவர் தான் போட்டு கேப்டன், அவர் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தார் போட்டை. ப்ளூ ஷர்ட். ஒரு வழியாக வந்துட்டோம் ஷோருக்கு. பீஸ் அக்கா, ஸ்ரீ அக்கா பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். இந்த ப்ளூ ஜாக்கெட் தான் கேப்டன். எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் போல் இருக்குது. நம்மளுக்கு ஹிந்தி தான் அல்வா சாப்பிட்ற மாதிரி, அதனால் பிரச்சனை இல்லை. லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறவங்க, டிக்கெட்டு வாங்கி செக் பண்ணுறவங்க எல்லாருமே ஹிந்திக்காரங்க தான். செம்ம ஜாலியாக இருந்துச்சுறவங்களே. இந்த மண்டே சூப்பராக போச்சு. ஊர் சுற்றிட்டே இருந்தால் ஜாலியாக தான் இருக்குது, சம்பாதிக்கணுமே சுற்றுறதுக்கு. கொஞ்சம் சீனரி எடுத்தோம், அழகாக இருக்குல்ல. 5 மணி இருக்கும் அவ்வளோ சாயந்தரம். 5 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள், க்ளவுட்ஸு, லேக்கு. இது சோஃபா பார்த்திங்களா, அழகாக இருக்கா. ஒரு 10 பேர் தான் உட்கார முடியும், ரொம்பலாம் க்ரௌடு ஏற்ற மாட்டாங்க. ஆனந்த் என்னமோ ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். அழகாக இருக்குது இந்த சீனரி. எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள், எடுத்துகிட்டு இருக்கேன். வீடியோவில் சூப்பராக இருக்குது. ரெக்கார்ட் பண்ணிட்டு வர்டிக்கலாக ஹாரிசான்டலாக. அப்புறம் இங்கேயும் போட்லேயும் கொஞ்சம் லைஃப் கோட்ஸ் எடுக்கிறதுக்கு வேண்டி சுவாகமாக இருக்கிற மாதிரி உட்காந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஒரு நாள் லைஃப் கோட்ஸ், மனசு கஷ்டமாக இருக்கும்போது லைஃப் கோட்ஸ் போட்டு தாக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் ரொமான்டிக்காக ஆனந்தி அவங்க மண்டையை கொண்டு வாங்க பக்கத்தில் வைங்க அப்படின்ட்டு அவருக்கு ரொமான்டிக் போசஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து சொன்னால் தான் மண்டை ஆட்டுவார். சரின்ட்டு வந்தார். சின்ன குழந்தை இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணுவார். எங்கள் மச்சான், எங்கள் ஆனந்த் மாமா, ஆனந்த் மச்சான்
ஒரு வழியாக இறங்கிட்டோம் வரவங்களே. ஏறுறது இறங்குறதும் ஈஸியாக தான் இருக்குது. இறங்கணும். அழகாக இருக்குல்ல போட்டு, பார்த்துக்கோங்க. என்ன நம்ம கவர்மெண்ட்டு இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சாங்கன்னா பரவாயில்ல. எதுவுமே ட்ராஜிக் இன்சிடெண்ட் எதுவும் நடக்காமல் இருந்தால் ஓகே. இந்த ஏரோப்ளேன் கிராஷ், அகமதாபாத் ஏரோப்ளேன் கிராஷ் என்னைய ரொம்ப கொஞ்சம் பயத்தில் கொண்டு வந்துருச்சு. இப்போ எங்கே போனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். அடுத்த ரவுண்டு கூப்பிட்டு போனாங்க. நான் வந்து அங்கே பக்கத்துலேயே ஒரு கார்டன் மாதிரி இருக்குது அந்த போட் ஹவுஸ் பக்கத்துலேயே. ஐ லவ் கோவைன்னு எழுதி அழகாக இருந்துச்சு. டயர்டு இல்லைன்னா யாரையாச்சும் பிடிச்சி ஃபோட்டோ வீடியோ எடுக்க சொல்லியிருப்பேன். ஆனந்த நம்பிலாம் ஃபோட்டோ வீடியோ எடுத்தோன்னா சிலது நல்லா இருக்கும், சிலது கெடுத்துட்ருவார். அப்புறம் நானே சும்மா எடுத்துகிட்டு 1-2 எடுக்க சொன்னேன். அதெல்லாம் சொதப்பிட்டார். ட்ரெஸ்ஸு ஒரு பக்கம் பறந்துட்டு கிடந்துச்சு. எப்படியோ எடுத்து வச்சுருந்தாரு. சரி போ அப்படின்ட்டு எடுத்துகிட்டு ஃபலூதா மட்டும் வாங்கினோம் வரவங்களே. கார்டனில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஃபலூதா மட்டும் வாங்கிட்டு, நான் 2 ஸ்பூன் தான் சாப்பிடுவேன். ஆனால் ஃபலூதா ரொம்ப இனிப்பாகவே இல்லை. அதனால நல்லா 4-5 ஸ்பூன் முக்கிட்டு மிச்சத்தை ஆனன்ட்ட கொடுத்துட்டேன். சுகரை வச்சுக்கிட்டு வெளியே போனால் நல்லா வேட்டையை போட்டுறது. கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே அங்கே உட்காந்துட்டு பீஸ்ஃபுல்லாக நேச்சரை ரசிச்சிட்டு இருந்தோம். இது வந்து பெசன்ட் நகர் பீச்சில் பண்ண மாதிரியே இரும்பில் நிறையா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஆனஞ்சி எடுக்க சொன்னேன். ஃபோட்டோவே உருப்படியாக வரல. வீடியோவும் ஏதோ எடுத்தார், அவருக்கு தெரிஞ்சதை. இதையும் பாட்டில் போட்டு தாக்க வேண்டிதான். ஒரு வாரம் கழித்து பாட்டில் போட்டு தாக்க வேண்டிதான். அந்த போட் ஹவுஸ் பக்கத்துலேயே ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் கடை, ரோட்லேயும் ஸ்நாக்ஸ் கடை. ஒரு குட்டி சென்னைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. மெரினா பீச் பக்கத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. சூப்பராகவும் இருக்குது. ரீசனபிள் ப்ரைஸ் தான் எல்லாமே. அப்புறம் சரி, ஒன்றும் பொம்மை கிம்மெல்லாம் வாங்குறதுக்கு சின்ன குழந்தை இல்லை, தொப்பையை நிறைப்போம் அப்படின்ட்டு கார்ன் மட்டும் வாங்கிட்டு ஸ்குவாஷ் இருந்துச்சு, க்ரீன் ஆப்பிள், லிச்சி.